வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50யோட வீக்லி ரிப்போர்ட். அதாவது முதல் வாரம் மார்ச் முதல் வாரம் இந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் மாறி இருக்கு, அப்புறம் இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு, ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் வீக்காக இருந்திருக்காங்க இப்படிங்கிற விஷயமும், அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல ஒரு முக்கியமான டேட்டா இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கால் அண்ட் புட் ஆர்டர்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இதோட ஓஐ சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறி இருந்திருக்கு நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டேல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ மாறி இருக்கு, அப்போ இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எஃப்ஐஐயோட டிஐஐ கேஷ் டேட்டா இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க, அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடுதா குறையுதா, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த ஒரு 7 நாளாக தொடர்ந்து வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அப்போ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நமக்கு வந்து அடுத்து திங்களும் அதுக்கு அடுத்த வாரமும் மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டெலகிராம் சேனல் தொடங்கியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனலில் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதாவது ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கான ஒரு கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கான டவுட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பகிர்ந்துக்கணும், இல்லை வேறவங்க எல்லாம் பகிர்ந்துக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டெலகிராம் சேனலோட கியூஆர் நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணியோ கிளிக் பண்ணியோ ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நமக்கு வந்து மார்ச் வந்து நமக்கு வந்து 3ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சு. அண்ட் இந்த டவுன்ஃபால் வந்து எந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த வாரம், அதாவது இந்த வாரம் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது எப்போ, எந்த எந்த பொசிஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை நான் இந்த இடத்துல சொல்கிறது நிஃப்டி 50. அப்போ இந்த நிஃப்டி 50 போன செவ்வாய், புதன், அதாவது போன வாரம் ஒரு நாள் லீவ் இருந்துச்சு. புதன்கிழமை லீவ் இருந்துச்சு. அப்போ செவ்வாய், வியாழன் 2 நாள். அப்போ இந்த செவ்வாயும் வியாழனும் பார்த்தீங்கன்னா, திங்கள், செவ்வாய், வியாழன். அப்போ இந்த 3 நாளுமே இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில நமக்கு வந்து ஓகே. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆயிட்டே இருந்துச்சு 3 நாளுமே. அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச நமக்கு எப்போ பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத மாரி இருந்தோம். அண்ட் என்னாச்சுன்னா, திங்கள் இங்கிருந்து இங்க இருந்துச்சு. செவ்வாய், அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன். வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து ஒரு பெரிய ட்ராப் வந்துருச்சு. ஸோ 3 நாளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். 120 பாயிண்ட்ஸ் சாரி. அப்போ இந்த 120 பாயிண்ட்ஸ் 3 நாள் நடந்தத வெள்ளிக்கிழமை மட்டும், அதாவது பிப்ரவரியோட கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மட்டும் 400 பாயிண்ட் டிஃபரன்ஸ் நடந்திருக்கும். அண்ட் கேப் அப்லயே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட் கவர் ஆயிருந்திருக்கும். ஸோ டோட்டலா மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்திருந்தாவே நமக்கு ஒரு 300 பாயிண்ட் டிஃபரன்ஸஸ் இருந்திருக்கு. நெகட்டிவ் சைட், அதாவது பியரிஷா போயிருக்கு. ஓகே. அப்போ இது வந்து நம்ம பிப்ரவரி கடைசி நாள் இருந்தனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு ஷார்ப் டவுன்ஃபால். ஓகே. அப்போ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் மார்க்கெட்ல. ஸோ கன்சாலிடேஷன் முடியும்போது, எப்போ வந்து நம்மளோட கன்சாலிடேஷன் ஒரு ஷார்ப் எண்டுக்கு வருதோ, அப்போ வந்து எக்ஸ்பான்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒண்ணு மேல இல்லன்னா கீழ அப்படிங்கிற மாரி. அப்போ இந்த மேல இல்லன்னா கீழ நம்ம கன்சாலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, நமக்கு என்னன்னா மார்க்கெட் கீழ வந்துருச்சு. இப்போ போன வாரத்தோட எண்டுல நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போக போகுதுன்னு. அண்ட் இப்ப நிஃப்டி 50 இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆம் ஒரு 1 இயர் லோல தான் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம். ஸோ நான் ஒரு 1 இயர் டேட்டா எடுத்து காமிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேட்டா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தடவ எப்போ நம்ம எல்லாத்தையுமே ஹைட் ஆல் ஓகே. ஸோ இப்ப இருக்கிற பொசிஷன் பாருங்க 22,500. அப்போ இந்த 22,500 ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன மார்ச்ல இந்த பாருங்க. இந்த 22,400ம் 22,500ம். அப்போ மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் ஒரு 6ஆம் தேதி. ஸோ அப்போ 1 இயர், அதாவது 52 டேஸ், 52 வீக் லோன்னு சொல்லுவாங்க. அப்போ 1 இயர் வீக்ன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருக்கு. இப்போ இந்த 1 இயர் லோவ மார்க்கெட் தாங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 1 இயர் இந்த 22,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலேருந்து வந்ததுக்கப்புறம் போன வருஷம் 2024ல
ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணி, செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணி, தேர்ட் டைம் டெஸ்ட் பண்ணி, ஃபோர்த் டைமும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கலாவே இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட்ட கீழ விழல. ஓகே. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த 52 வீக் லோவ டச் பண்ணிருச்சு. மேல போகுது. அப்ப எக்ஸ்பெக்டட் என்னன்னா, இங்கிருந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மேல போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். அண்ட் எவ்வளோ தூரம் மேல போகும்? இந்த வாரம், இந்த மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லன்னா, ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஒரு நாள்லயே இல்லன்னா, ஒரு வாரத்துல எதிர்பார்க்க முடியுது நிஃப்டி 50. நிஃப்டி 50 வந்து இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ்லாம் க்ரோ ஆகுறதுக்கு கண்டிப்பா ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் ஆகும். அண்ட் இந்த குரோத்துமே நமக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீப் குரோத்தா இருக்காது. ஒரு குரோத், ஒரு டவுன்ஃபால், ஒரு குரோத், ஒரு டவுன்ஃபால். அப்படிங்கிறனால இம்மீடியட்டா இந்த 52 வீக் லோவ தாண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. கொஞ்சம் ஒரு 1 மாசம், 2 மாசம் ஆகும். அப்ப இந்த 52 வீக் லோவ தாண்டுச்சுன்னா, நமக்கு கண்டிப்பா பிரைஸ் இருக்கிறது வந்து நமக்கு மினிமம் 22,800 போகும். அப்படின்னா, இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு 1000 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம இந்த லாங் டெர்ம் ட்ரெண்ட்ல பார்க்கும்போது. அப்ப நம்ம முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து பார்த்தா, கொஞ்சம் மேல ஏறி 22,800 அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன ஏப்ரல், அதே மாரி போன மே, நமக்கு ஜூன். இந்த 3 மாசமுமே இந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு. அப்போ இதே விஷயம் ஹிஸ்டரியில ரிப்பீட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கு. இங்கிருந்து கீழ வரலாம். இல்லன்னா இந்த இடத்துல மேல போயிட்டு திருப்பியும் கீழ வரலாம். அப்ப இந்த 22,800ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ ஈஸியா மார்க்கெட் போய் ரீச் ஆகும். அங்கருந்து மார்க்கெட் கிராஸ் ஆகுமா? இல்லையாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப இந்த கேள்விக்குறிய தான் நம்ம வந்து கவனமா பார்க்கணும். அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்ச் 22,800 அப்படின்னு சொல்ற பிரைஸ் ரேஞ்ச நம்ம கவனமா பார்க்கணும். சரி, ஓகே. இது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஒரு 1 இயர் டேட்டாவ எடுத்து பார்க்கும்போது, நான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 5 டேஸோட டேட்டா எடுக்கிறேன். நம்ம அப்போ இந்த லாஸ்ட் 5 டேஸ்னா உங்களுக்கு தெரியும். 4ஆம் தேதி அதாவது 3ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டே வந்து நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் குரோத், 2ண்டு, 3ர்டு அண்ட் வெள்ளிக்கிழமை கன்சாலிடேஷன் ஃபேஸ். நம்ம வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுதான் நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு ஒரு அன்பிரெடிக்டபிள் விஷயம். என்னன்னா, போன வெள்ளிக்கிழமை நான் என்ன 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 நினைச்சேன்னா, பிரேக் அவுட் இருக்காது. திங்கட்கிழமை பிரேக் அவுட் இருக்கும்னு. ஆனா என்ன நடந்துச்சு? வெள்ளிக்கிழமையே பிரேக் அவுட் ஆயிருச்சு. அண்ட் இந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரொம்ப அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறம், ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா ஸ்டில் அக்யூமுலேஷன் தான் இருக்கு. அதனால மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள். அண்ட் ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. பட் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்லாம் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளோட பிரைஸ் ஆக்ஷனும் நம்ம எந்த இடத்துல சொல்லியிருந்தோமோ, அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல தான் போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஒயிட் கலர் ஏரியால தான் இது இருக்கும்னு. அதே மாரியே மார்க்கெட் இந்த கிரீன் பாக்ஸ்ல லோவர் சைட் சப்போர்ட்ல ஆரம்பிச்சு, மார்க்கெட் அப்படியே மேல வந்து எந்த பிரைஸ் ரேஞ்ச் சொல்லியிருந்தோமோ அந்த ரேஞ்ச்ல. அதே மாரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 22,300 தான் நமக்கு புதன்கிழமை மார்க்கெட் ரீச் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அத தாண்டுனா தான் மார்க்கெட் மேல போகும்னு. ஸோ அதே மாரி 22,300ல ஒரு சப்போர்ட் அண்ட் எடுத்துட்டு அதே இடத்துல இருந்துச்சு. அதே மாரி வியாழக்கிழமை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த 22,300ங்கிற ஒரு பிவட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேல போகணும்னு. அதே மாரி மார்க்கெட் மேல போச்சு. ஆனா வெள்ளிக்கிழமை நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா, நம்மளோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் 22,500ம் கீழ வந்து 22,510ம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு 50 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல. ஆனா மார்க்கெட் என்னாச்சுன்னா, கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகி ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லயே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 4 டேஸ் கன்டினியூவஸ் அதாவது 3 நாளுக்கான கன்டினியூவஸ் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஒரு நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், 2ண்ட், 3ர்டு. அப்படிங்கும்போது இந்த கன்சாலிடேஷன் வெள்ளிக்கிழமை நடந்த கன்சாலிடேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியது. ஏன்னா, இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் குரோத் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இது ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஏன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து லிக்விடிட்டி கிராபிங்க்கான ஒரு முக்கியமான காரணம். அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் அதாவது நாளை மற்றும் அடுத்த வாரம், வர வாரத்துக்கான மார்க்கெட் என்ன நடக்கலாம்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேல ஒரு குரோத் ஆகி இதுவரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படின்னா 22,800 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆறதுக்கான ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு. இப்ப டவுன் சைடு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுன் சைடுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால நான் இத வந்து கிரே கலர்ல போடுறேன். இப்ப இதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப கம்மி. ஆனா மேல போறதுக்கான வாய்ப்பு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகே. இது நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறோம். ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல நமக்கு பார்த்தா தெரியும்.
இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்டீப் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. என்னன்னா, நீங்க வந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1% ஒரே நாள்ல இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அதே மாரியே நமக்கு வந்து வியாழக்கிழமை பார்த்தாலும், நமக்கு வந்து ஒரு 1% இன்க்ரீஸ் இருந்திருக்கு. அப்போ 2 நாள் தொடர்ந்து 1% இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது, ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அப்ப இந்த 2 நாள் இன்க்ரீஸ்க்கு அப்புறம், நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, 2 நாளுமே பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப செல்லர்ஸ் வரணும் அப்டின்னா, என்னன்னா, பையர்ஸ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ப்ராஃபிட் புக்கிங்காவது பண்ணணும். அப்பனா தான் பையர்ஸ் வீக்கா வைட்டு செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆவாங்க. இந்த பையர்ஸ் வீக் ஆற பாயிண்ட் எங்க அப்டின்னு பார்த்தோம்னா தான், நமக்கு என்னன்னா 22,800 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான ஒரு ஐடியல் சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த வாரம் வந்து 22,800 வரைக்கும் ஒரு குரோத் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50க்கு என்னன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்க நாள் பார்த்தீங்கன்னா தெரியும். வியாழக்கிழமை எண்டுல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப வந்து கன்சாலிடேட் ஆயிருச்சு. 22,500ம் 22,550ம். அப்ப இந்த கன்சாலிடேஷன் வந்தபோது தான் நான் சொன்னேன் என்னன்னா, மார்க்கெட் பிரேக் அவுட்க்கான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணலான்னு. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் வந்து 22,600 வரைக்கும் போயிருக்கு. இப்ப இந்த 22,650 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கம்மியா இருந்தாலுமே, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஏரியாவ கிராஸ் பண்ணி இதுவரைக்கும் போயிருந்திருக்கு. ஓகே. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வைடா இருந்துச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன பெர்ஃபெக்ட்டா ஒபே பண்ணும். அதுதான் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை என்னன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 22,800ல ரொம்ப ஸ்ட்ராங்கா குரோவ் ஆயிருந்திருக்கு. அதே மாரி 22,300லயும் குரோவ் ஆயிருந்திருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த 22,300க்கும் இந்த 22,800க்கும் நடுவுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் 22,800ஆவும் வச்சிருக்கோம். கீழ பார்த்தீங்கன்னா, இங்க 21,800ஆ வச்சிருக்கோம். அப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் குரோத் ஆகி இதுவரைக்கும் வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லோவர் சைட் சப்போர்ட் வந்து குரோத் ஆகி மேல வரைக்கும் வந்திருக்கு. அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த சப்போர்ட் ரேஞ்ச கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, நம்ம இந்த 22,300ங்க ஒரு சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அத எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு டார்க் குடுத்துறலாம். ஓப்பேக்கா இருக்கு. ஓகே. அப்போ இந்த ரேஞ்ச்க்குள்ள மார்க்கெட் நாளைய தினங்கள்ல வந்து இந்த இடத்துலருந்து பிரைஸ் பிரேக் அவுட் ஆகி மேல 22,800 வரைக்கும் போகறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. சப்போஸ் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா, மார்க்கெட் டவுன் சைடு வந்து 22,300 தான் வரும். அத தாண்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனாலுமே, நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து அட் த மனில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்டின்னா, அட் த மனிலருந்து பிரைஸ் டவுன் சைடு போறதுக்கான வாய்ப்பும் கம்மின்னு அர்த்தம். ஏன்னா, எந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த கோடு கோடா போட்டிருக்க பார் இருக்கு பாருங்க. அது வந்து அதிகமா இருக்கோ, இல்ல அது கூடி இருக்கோ, அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வேலை செய்யும். அப்படிங்கும்போது 22,300 ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கிற பிரைஸ். அதாவது 22,500 அப்ப இந்த 22,500மே ஒரு ஸ்ட்ராங்கான பிரைஸ் தான். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒரு ரேஞ்ச் போடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பாக்ஸ் போடலாம்னு நெனைக்கிறேன். நம்ம பாக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. இப்போ 22,500லருந்து 22,500 இந்த ரேஞ்ச். அப்ப இந்த கீழ இருக்க பாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே. அப்ப மேல போனா எது வரைக்கும் போலாம்னா, 22,800 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான அப்போ இந்த பக்கம் பாக்ஸ் வந்து ஓப்பனா விட்டுறலாம். அதுக்கு சப்போஸ் ரேப்பிடான குரோத் இருக்கு. ரொம்ப அதிகமான குரோத் இருக்குன்னா, மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போலாம்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 23,000 வரைக்கும் போலாம். அப்போ நமக்கு இந்த 23,000க்கு ஒரு பாக்ஸ் போட்டுறோம். நாளையோட மார்க்கெட் அதாவது நமக்கு வந்து திங்கட்கிழமை எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒயிட் ஏரியா இருக்கு பாருங்க. இதுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இத வந்து நான் ஒரு கிரீன் பாக்ஸா போட்டுறேன். இத வந்து ஒரு ரெட் பாக்ஸா நம்ம வச்சிரலாம். அப்போ நாளையோட மார்க்கெட் நமக்கு ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸஸ் எவ்வளோ வரலாம் அப்டின்னா, நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். அந்த இம்ப்ரூவ் ஆகி மார்க்கெட் 22,800க்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம பிசிஆர் ரேஷியோன்னு இருக்கு. நம்ம டெலகிராம் சேனல்லே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த பிசிஆர் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி. இந்த பிசிஆர் ரேஷியோ கால்குலேட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான்.
பிசிஆர்னா என்னன்னா, புட் கால் ரேஷியோ. புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ டோட்டல் வால்யூம் இருக்குங்கிறத எடுத்துக்கணும். அத டிவைட் பண்ணி என்ன பண்ணணும்னா, கால் ஆப்ஷன் எவ்வளோ வால்யூம்ங்கிறது இருக்கணும். அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ 1 1க்கு பக்கத்துல இருக்கு. 1 பாயிண்ட் சம்திங் இல்ல 0.9 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறனால, இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட் வந்து அப்வர்ட் ட்ரெண்டிங்க்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னா, நீங்க வந்து சப்போஸ் கால் ஆப்ஷன் எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே. இல்ல புட் ஆப்ஷன்னா நீங்க பை பண்றீங்களா, செல் பண்றீங்களான்னு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு தான் நெறைய இருக்கு. அப்போ நாளையோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா சாரி. நாளையோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா, நமக்கு வந்து மார்க்கெட் லோவர் சைடு 22,300ம், ஹையர் சைடு வந்து 22,800ம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50யோட திங்களுக்கான ஒரு அனாலிசிஸ் அண்ட் பிரெடிக்ஷன். நீங்க கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க அவுட் ஆஃப் த மனியில பொசிஷன் எடுத்தாலும் ஓகே தான். அண்ட் லோவர் சைடு மார்க்கெட் போறதுக்கு இன்னொரு 2, 3 டேஸ் ஆகும். 22,800 ரீச் பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்து ஒரு லோவர் பிரைஸ் ரேஞ்சில அவுட் ஆஃப் த மனியில பொசிஷன் எடுக்கிறதுக்கு யோசிக்கலாம். அண்ட் இப்போ வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கு. அண்ட் இந்த 22,800ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 டேஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. அப்படிங்கிறனால ஒரு 23,800 ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிரைஸ் ரேஞ்சா இருக்கு. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பட் இருந்தாலும் நீங்க யோசிச்சு தான் நீங்க முடிவெடுக்கணும். ஸோ அத நீங்க ஞாபகமா வச்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரிப்ளை பண்றேன். அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோவ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.